குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்கா? ஓ சார். கொஞ்சம் இருங்க. டிஸ்பிளேக்கு பேப்பர் ஒன்று விளங்குதா? ஓம் சார். சரியா. இந்த என்னன்னா கொஞ்சம் இந்த சிலபஸ் கொஞ்சம் சிக்கல் தான். சரியா, சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் கவர் பண்ண இல்லை. ஆனால் நம்மட நாட்டை பொறுத்த மட்டும் அந்த ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் ஒழுங்கான முறைக்கு இன்னும் அந்த மாகாண பரீட்சைகள் வரல. முதலாம் தவணை அந்த சிலபஸ் அப்போ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாய்க்க போய்கிட்டு இருக்குது. எனக்கு முதலாம் தவணை பேப்பர் ஒன்று செய்து விட சொன்னதுக்காக வேண்டி தான் இது கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் ரெண்டு மூணு பாடங்கள் செய்ய வேண்டி இருக்குது. சரியா, அப்போ அதனால கொஞ்சம் பேர்த்துக்கு இப்போ மத்திய மாகாணத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். மற்ற மாகாணத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. அப்போ அதனால வேண்டி இப்போ எல்லாத்துக்கும் இந்த இது போய்கிட்டு இருக்குது. சரியா, அப்போ அதனால வேண்டி சரியா இந்த பேப்பரை கொஞ்சம் பார்ப்போம். இது முதலாம் தவணை பேப்பர் உண்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான இதுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது கொண்டு வந்திருக்கேன். சரியாமா? சரியாமா? ஓகே சார். அப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. உணவு வகை ஒன்றின் 200 கிராமில் இருந்து கிடைக்கும் சக்தியின் அளவு 1200 கலோரி ஆகும். உணவு வகை ஒன்றின் 200 கிராமில் இருந்து கிடைக்கும் சக்தியின் அளவு 1200 கலோரி ஆகும். அதே உணவு வகையின் 30 கிராமில் இருந்து கிடைக்கும் சக்தியின் அளவு யார்? சரியா, அப்ப இது ஒரு நேர்விகித சம்பந்தமான ஒரு கேள்வி. நேர்விகித சமன் இது நிறைய வழிகளில் இதை செய்யலாம். சரியா, நிறைய வழிகளில் இதை செய்யலாம். சரியா, அப்ப 200 கிராமுக்கு சரியா போர்டில் செய்கிறேன். தேவையானவங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப 200 கிராமுக்கு 200 கிராம் 1200 கலோரியா இருந்தா சரியா, கலோரி அப்ப 30 கிராமுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கணும். 30 கிராமுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப இதை நேர்விகித சமன்ல நிறைய இதுகளில் போட்டு எங்களுக்கு செய்ய முடியும். சரியா, விருப்பமான முறைகள் ஏதாவது ஒன்றை நாங்க பயன்படுத்தலாம். சரியா, அப்ப இது ரெண்டையும் நாங்க விகிதமாக பயன்படுத்துவோமா இருந்தா 200க்கு 30 சரியா சமன் இங்கால 1200க்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். நம்ம இங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா, ஆகவே அப்ப இது ரெண்டையும் நாங்க எளிய வடிவத்துக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். நினைக்கல இதையும். அப்ப இதை நான் போடையாலும் 200ன் கீழ் 30, இதை எனக்கு போடையாலும் 1200ன் கீழ் எக்ஸ். அப்ப இதன்படி சரியா எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சரியா இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த எனக்கு இடம் கொஞ்சம் காணாது, நான் இணைக்கிற போடுறேன். எக்ஸ் சமன் சரியா, அப்ப எக்ஸ் அங்க போயிடும். இந்த எக்ஸ் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். அப்ப குறுக்கு பெருக்கம் செய்தீங்கன்னு சொன்னா 200x அப்படின்னு சொல்லி வரும். கொஞ்சம் பெருசா எழுதிட்டேன் ஸ்கிரீன்ல, கணக்கு எழுதியிருந்தா செய்யலாம். சரியா, அப்ப 200x சமன் 1200 தர 30 அப்படின்னு சொல்லி வருவார். 200x சமன் 1200 தர 30 நான் எனக்கு எழுதுறேன். சரி, அதை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க தானே? அப்ப 200x 200x சமன் 1200 தர 30 எப்படின்னு இருக்கும்.
அப்ப எக்ஸை கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த பெருமானத்தை 200ஆல பிரிச்சு விடணும். ரெண்டு சைவர் 2 சைவரை கட் பண்ணி விட்டுருவீங்க. சரியா, இங்கனைக்குல 120 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 60. ஸோ எக்ஸ் சமன் 180 கலோரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். சரியா, எக்ஸ் சமன் 180 கலோரி. சரியா மகன், சரியா மகள்? எக்ஸ் சமன் 180 கலோரி. சரியா, இந்த போர்டில் இடம் காணாதனால நான் நினைக்கல சின்னதாக செய்து விட்டுச்சு. சரியா, இப்போ 200 கிராமுக்கு 1200. ஸோ 30க்கு எவ்வளவு? அப்போ 30 கிராமுக்குள்ளே தான் கேள்வி. அதை நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தேன். அப்போ ஒரே விஷயங்களை மட்டும் ஒரு பக்கம் விகிதமாக எழுதணும். அப்போ இங்கிட்டு கிராமில் உள்ள ரெண்டையும் இங்கிட்டு விகிதமாக எழுதியிருக்குது, இந்த பக்கம் கலோரி ரெண்டையும் இங்கிட்டு விகிதமாக எழுதியிருக்குது. பிறகு அதை பின்னமாக எழுதலாம், இங்கிட்டும் பின்னமாக எழுதலாம். பின்னமாக எழுதி போட்டு குறுக்கு பெருக்குனீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கான ஒரு எளிய சமன்பாடு வரும். அதை சுருக்குனா 180 கலோரி அப்படின்னு சொல்லி வருவார் விட. சரிதானே? ஓகே தானே? ஓகேவா? சொல்லுங்க. ஓகே சார். சரியா, அடுத்து 2வது கேள்வி. அது ஒரு தசம எண் ஒன்று தந்திருக்கிறாரு, அது ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்குது. அப்போ முதல்ல நாங்கள் இதை ஒயிட் போர்டு அழிக்கவா? ஓகே சார். தசம எண்ணொண்ட பெருக்கும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? முக்கியமாக என்னத்தை கவனிக்கணும்? நாங்கள் ஒரு தசம எண்ணொண்ட இலகுவாக பெருக்கி கொள்ளணுமா இருந்தாக்கா நாங்கள் என்ன செய்யணும்? ஐடியா சொல்லுங்க. தசத்தை இல்லாம ஆக்கணும் சார். ஆ, பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தசத்தை எண்ணி போடணும். very good. அதாவது 33யும் 14யும் முதல்ல பெருக்கி கொள்றது. அப்போ 33யும் 14யும் பெருக்கணும். 4 3 12க்கு 2, மீதி 1. சரியா, 4 3 12 1 13. 1 3 3, 1 3 3. இப்போ ரெண்டையும் கூட்டுவீங்க. அப்போ 2 6 இங்கனைக்குலாம் 4 462. இந்த 2 எண்களை பெருக்கினா தான் 462. ஆனால் நமக்கு தந்திருக்கிற கேள்விப்படி 0.33 பெருக்கல் 1.4. அப்போ இங்கனைக்குல 2 தசமதானம், இங்கனைக்குல 1 தசமதானம். அப்போ மொத்தம் எத்தனை தசமதானங்கள் இருக்குது? 3 சார். 3 தசமதானங்கள் இருக்குது. அப்ப நம்ம பெருக்கி எடுத்திருக்க பெருமானத்துக்கு பின்னுக்கு இருந்து 3 தானங்கள் தள்ளி தசம் வைக்கணும். முன்னுக்கு இருந்து இல்லை, பின்னுக்கு இருந்து தான் வைக்கணும். சரியா, அப்ப 3 தானங்கள் தள்ளி தசம் வச்சிங்கன்னு சொன்னா இங்க 0.462 அப்படின்னு சொல்லி விட வரும். சரியா மகன், சரியா மகள்? ஓகே சார். அப்ப தசம எண்ணொண்ட பெருக்கக்கில முதல்ல முழு எண்ணாக கருதி பெருக்கி போட்டுட்டு, சரியா, பிறகு நமக்கு தந்த கேள்வியில மொத்தம் எத்தனை தசமதானங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மொத்தம் எத்தனை தசமதானங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்து பின்னுக்கு இருந்து அந்த மொத்த தசமதானங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கே தசம எண் வர்ற மாதிரிக்கே இது பண்ணி விட்டீங்கன்னா சரி. சரியா, ஓகேவா? ஓகே சார். அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. ஒரு வெண்வரி படம் தந்திருக்காங்க. சரியா, வெண்வரி படம். அப்ப இந்த வெண்வரி படத்துல சரியா, முதலாவது வட்டம் ஏ எனவும் 2வது வட்டம் பி எனவும் காட்டப்பட்டிருக்குது. அப்ப இங்க 2 வட்டங்களும் ஒன்றை ஒன்று இடை வெட்டுது. இப்ப 2 வட்டங்களும் ஒன்றை ஒன்று இடை வெட்டுறனால அப்ப இதுக்கு பொதுவான ஒரு தொடையும் இருக்குது. அப்ப இங்க அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிக்கு மேல ஒரு எப்போஸ்ட்ரபி ஒன்று வச்சிருக்காரு, டேஸ் ஒன்று, சின்ன டேஸ் இப்படி தந்திருக்காரு. ஏ இடைவெட்டு பி நினைக்கல நிரப்பி, எப்போஸ்ட்ரபி தி நிரப்பி. அப்ப இந்த பியை நாங்க தவிர்க்கணும், அப்படிதானே? பியை தவிர்த்துட்டு தான் நாங்க பார்க்கணும். பி இல்ல, பி நினைக்கல வரையலாம். சரியா மகன்? அப்ப பி வராம மட்டும்தான் நாங்க நிரந்திட்டோம். அப்ப பி மட்டும் வராம நிரந்திட்டு நீங்கன்னு சொன்னா
அப்ப இது பி, இது ஏ. அப்ப இந்த பி, அப்படி இந்த பிங்கிற வட்டத்தை அப்படியே வெறுமனே விட்டுட்டு மத்ததை நீங்க நிரந்திட்டோணும். அப்ப இந்த பகுதி மட்டும் வருவாரு. ஓகேவா? சரி சார். ஓகே சார். சரியா? அப்ப இத நாங்க சொல்றது பி தவிர்ந்த ஏ மட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்க சொல்றது பி தவிர்ந்த ஏ மட்டும். சரியா? பொதுவாக ஏ மட்டும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. பொதுவாக ஏ மட்டும். இன்னொரு வழியில சொல்றதா இருந்தா பி தவிர்ந்த ஏ மட்டும் அப்படின்னு சொல்லலாம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி சார். சரியா? அப்ப இதுல வரக்கூடிய கேள்வி இந்த இப்படி நடுவுல நிரந்திட்டு வரலாம். இந்த பகுதி அப்படி இந்த பகுதி எங்கனையாவது ஒரு லக்குல இந்த நிரப்பி அடையாளம் இருந்தா அவர் அந்த வட்டத்தை விட்டு போட்டுட்டு அடுத்த பகுதியை நிறுத்திட்டுனா சரி. 4வது பாருங்க. ஒரு முக்கோணி ஒன்றையும் அந்த முக்கோணில இருந்து வெளியில ஒரு கோடை வெளியே நீட்டிட்டு அப்ப புறக்கோணத்தை ஏற்படுத்தி தான் இங்க கேட்டிருக்காரு. கேள்வி கேட்டிருக்காரு எக்ஸின் பெருமானத்தை காண்க. அங்கனைக்குல எக்ஸ் டைப் பண்ணில. சரியா? எக்ஸின் பெருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குல வந்திருக்கோம். எக்ஸின் பெருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லி அன்னைக்குல வந்திருக்கோம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். யாராவது செய்துட்டீங்களா? என்ன தேற்றம்? ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை வெளியே நீட்டக்கில உருவாகிற புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப 4x-ஐயும் 72-ஐயும் கூட்டுனா இங்கால 117 சக எக்ஸுக்கு சமனாகும். அதுதான் தேற்றம். சரியா? ஆகவே 72 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, எக்ஸ அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துருவாரு, இலக்கமெல்லாம் ஒரு பக்கம் வந்துருவாரு. அப்ப 4x x 117 72. சரியா? அப்ப இங்க நிக்கல 3x 117ல இருந்து 72 கழிச்சா எவ்வளவு? 45 சார். 45. ஓகே, வெரி குட். அப்ப 45ன்னு சொன்னா x சமன் 15 பாகை. சரிதானே? சரி சார். 15 பாகை. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரியா? ஓகே. அப்ப இந்த இதுல முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை, அடுத்தது புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன், அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. சரியா? அடுத்தது ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை, பல்கோணி ஒன்றின் புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை. சரியா? இதுகளில் உள்ள தேற்றங்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன செய்யப்படலாம், இங்க தரப்படலாம். சரியா? அப்ப அதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சார், 5வது கேள்வி. குறித்த பணத்தொகை ஒன்றை ஏற்கும் பியிற்கும் இடையே. சரியா? குறித்த பணத்தொகை ஒன்றை ஏற்கும் பியிற்கும் இடையே. சரியா? அங்கனைக்குல இந்த கேள்வி கொஞ்சம் சிக்கல் நினைக்கிறேன். சரியா? எனும் விகிதத்தில் பிரிக்கும் போது, விகிதத்தை அங்கனைக்குல தந்தில்லை. சரியா? விகிதத்தை அங்கனைக்குல தந்தில்லை. பிரிக்கும் போது பியிற்கு ரூபாய் 105 கிடைத்தது எனில் பங்கிடப்பட்ட பணத்தொகை யாது? சரியா? அப்ப இப்படி கேள்வி எல்லாம் வந்தா செம்ம வாசி. ஏன்னா இப்ப இதுல அந்த விகிதம் தந்து இல்லை. அப்ப விகிதம் தந்து இல்லைன்னு சொன்னா இந்த கேள்விக்கான புல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்விக்கு கிடைக்கல, விகிதம் தந்துலனால இந்த கேள்வியை நீங்க செய்திருக்கணும். ஆனா கட்டாயம் சும்மா சரி டச் பண்ணிருக்கணும், என்ன சரி ஆன்சர் எழுதியிருக்கணும். வெறுமனே விட்டுருந்தாக்கா அன்னைக்குல உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. சரியா? அதை நல்லா கவனிச்சு கொஞ்சம் அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கரெக்டானே? சரி. அப்ப விகிதம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இலக்குல விகிதம் சரியா? அன்னைக்குல விகிதம் 3:2. இதுதான் விகிதம். 3:2. அப்ப ஏக்கான விகிதம் 3, பிக்கான விகிதம் 2.
இப்ப காணுங்க எவ்வளவுன்னு சொல்லி. சரியா, ஏக்கும் பிக்கும் காசு பங்கிடப்பட்ட விகிதம் வந்து 3-2. அப்ப பிக்கு 105 ரூபாய் கிடைச்சிருக்குது. ரூபாய் 105 கிடைச்சிருக்குது. அப்ப பிக்கு 105 கிடைச்சிருந்தா மொத்த தொகை எவ்வளவு? இந்த 2 பங்குங்கிறது தான் அங்க 105. 2 பங்குங்கிறது தான் 105. அப்ப இது வந்து சரியா, இதுல இவங்களோட மொத்த தொகை வந்து ஏ ஏ இந்த விகிதம் வந்து ஏ இந்த விகிதம் வந்து 5/3, பி இந்த விகிதம் வந்து 5/2. சரியா, அப்ப இந்த விகிதத்துக்கான தொகை தான் 105. சரியா மகன், சரியா மகள்? ஓகே ஓகே சார். அப்ப மொத்த தொகையை காணணுமா இருந்தா இந்த 5/2 எப்படி போட்டு பெருக்கணும் மொத்த தொகை காண்றது? எப்படி போட்டு பெருக்கணும்? 2 பங்கு தான் 105. ஏன்னா பிக்கு கிடைச்சிருக்க காசு தானே எனக்கு தந்திருக்காரு. அப்ப 2 பங்கு 105 ரூபாய். அப்ப மொத்தம் 5 பங்கு. அப்ப 5ல பிக்கு 2 பங்குன்னு சொன்னா ஏக்கு 3 பங்கு போயிருக்கணும். அப்ப ஏ இந்த பங்கை கண்டுபிடிச்சு இதோட கூட்டணும். அப்ப அதுக்கு லேசான வேலை 2/5 சரியா பெருக்கல் 105. அதை போட்டு சுருக்கி விட்டா ஈஸியா விடையை கண்டுபிடிச்சிடலாம். சரியா, எவ்வளவு ஆன்சர்? ரூபாய் 262 ரூபாய் 50 சதம். 262 ரூபாய் 50 சதம். சரியா? ஓ சார். ஓகே சார். சார். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வருமா இருந்தா இது பின்னத்திலையும் பின்னம் விகிதம் ரெண்டையும் கலந்து போட்டு எனக்கு தந்திருக்காரு. சரி, அப்ப இந்த மாதிரி கேள்வி வரைக்கல எதை மென்ஷன் பண்ணி கேட்கிறாரு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கிறோம். ஓகே தானே? ஓகே சார். சரியா, அடுத்து பாருங்க. அடுத்து 6வது கேள்வி. 94 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி துண்டொண்டு முக்கால் வட்டமாக வளைக்கப்பட்டது. அதன் விட்டத்தை காண்க. 94 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி துண்டொண்டு முக்கால் வட்டமாக வளைக்கப்பட்டிருக்குதாம். எவ்வளவு வட்டமாக வளைக்கப்பட்டிருக்குதாம்? முக்கால் முக்கால் வட்டமாக வளைக்கப்பட்டிருக்குதாம். சரியா, சாதாரணமா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். முக்கால் வட்டம் இப்படி இருக்கும். இப்படி வருவார். அப்ப இங்க இருந்து சரியா, இதுல இப்படியே இந்த துண்டு புல்லா இங்கனக்கில இருந்து இங்கனக்கில வரைக்கும் 94 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 94 சென்டிமீட்டர். சரி, அதுதான் அன்னைக்குல சொல்லியிருக்காங்க. அப்ப வளைக்கப்பட்டது. அதன் விட்டத்தை காண்க. அதன் விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லி இருக்குது. சார் என்ன செய்யணும்? கொஞ்சம் பேசுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்ப இது வந்து நீ சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காரு. அப்ப சென்டிமீட்டர்ல நாங்க படிச்சிருக்கோம் C7 சரியா, C7 5D அப்படின்னு ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம். C7 2 5R அப்படின்னு ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம் தானே மகள்? ஓ சார். இங்கனைக்குல இதோட 360 மேல் தீட்டாவை சேர்க்கணும். 360 மேல் தீட்டாவை சேர்க்கணும். அப்பதான்
அதுக்கான இதை இங்கே நெக்கில நாங்கள் போட்டு என்ன செய்ய முடியும், எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது. விளைஞ்சா ஓ சார். சார் அப்ப இப்ப இதுல இருந்து சுருக்கி நாங்க என்ன செய்யலாம், அன்னைக்குல விடையை கண்டுபிடிக்கலாம். சரியா? 94 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி துண்டு ஒன்று முக்கால் வட்டமாக வளைக்கப்பட்டது, அதன் விட்டத்தை காண்க. எவ்வளவு ஆன்சர் செய்துட்டீங்களா? இப்ப முக்கால் வட்டமா தான் வளைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரியா? முக்கால் வட்டமா தான் வளைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இங்கனக்கில இருந்து இந்த இங்கனக்கில வரைக்கும் தான். சரியா? அப்ப இதை நாங்க பயன்படுத்தி அதன் பெருமானத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். சார் இங்க கவனிங்க, 94 2 தர 7 மேல் 22, சரியா, தர ஆர் அங்கால 360 மேல், சரியா, முக்கால் வட்டமா இருந்தா எத்தனை பாகை? 270 பாகை. 270 பாகை. அப்ப இந்த சைவரையும் சுருக்கி விட்டுறலாம். சரி, அந்த சைவரையும் சுருக்கி விட்டுறலாம். இங்கனக்கில இது ரெண்டையும் 3ஆல சுருக்கையிலும், அப்படித்தானே மாயன்? மேலே கீழே 3ஆல சுருக்கையிலும் 9ஆலையும் சுருக்கையிலும். 9ஆல சுருக்குனீங்கன்னா மேல 3 தடவை, கீழே 4 தடவை. இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் வெட்டலாம். இங்கனக்கில 2, இங்க 1. இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் வெட்டலாம். இங்கனக்கில 11, இங்க 1. சரியா? அப்ப மேல 11 3 33 ஆர். சரியா? 33 ஆர். இங்க 11 இருக்குது, இங்க 6 இருக்குது, இங்க 3 இருக்குது. 33 ஆர். சரியா? கீழே வந்து 7, அந்த பக்கம் 94. சரியா மயன்? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சார் அப்ப இப்ப ஆர் சமன், சரியா, இங்கனைக்குல ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தால அங்கிட்டு கொண்டு போறேன். அப்ப ஆர் சமன் 94 தர 7, கீழே வந்து 33. சரியா? அப்ப அதை சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கான ஆன்சர் வரும். தசமதானத்துல வரணும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த மாதிரி தர மாட்டாரு. ஆர் சமன் 19 சென்டிமீட்டர். சரி, அன்னளவாக 20 சென்டிமீட்டர் போடலாம். நினைக்கல 20 சென்டிமீட்டர், அன்னளவாக 20 சென்டிமீட்டர். அப்ப விட்டம் தான் கேட்டிருக்காரு. விட்டம் 40 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கும். 40 சென்டிமீட்டர். சரியா? Okay, 40 சென்டிமீட்டர். Okay, sir. இந்த பைடியையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இந்த பைடியையும் பயன்படுத்தி நேரடியா காணலாம். சரியா? நான் இது ஆல்ரெடி நீங்க இதுல தானே பார்த்துருப்பீங்க, அதனால தான் அதுல போட்டு காமிச்சேன். சரியா? 5Dயை நேரடியா போட்டு காமிக்கிறேன். சரியா? 5Dயை போட்டு நேரடியா போட்டு காமிக்கிறேன். ஏன்னா விட்டதை நேரடியா விட்டம் தானே கேட்டிருக்காரு. அப்ப 94, சரியா, இது வந்து 7 மேல் 22, இது டி. சரியா? அப்ப முக்கால் வட்டம்னால 270 பாகை. அப்ப 360 மேல் 270 இப்படி இருக்கும். சரிதானே? இப்படி இருக்க போகுது. அப்ப இங்க இந்த சைவரையும் சுருக்கி விட்டுறலாம். சுருக்கி விட்டீங்கனாலும் அதே ஆன்சர் தான் இங்க நிக்கலையும் வரும். ஏன்னா அங்க நிக்கல இந்த 2 நாங்க மிஸ் பண்ணியிருக்கோம்.
முதல்ல அங்கே நான் 2πrன்னு சொல்லி போட்டிருந்தேன், இன்னைக்குல 5Dன்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு 2 இல்லை. அப்போ மேலே சுருக்குனீங்கன்னா 3 தடவை 9ஆல், கீழே சுருக்குனீங்கன்னா 4 தடவை. சரியா? இப்போ இதை சுருக்குனா 11, இதை சுருக்குனா 2. அப்போ 11 33, டி கீழே வந்து 7 2 14, அங்கால 94. இதை சுருக்குனாலும் டி சமன் 40ன்னு வருவார். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப Okay, ரெண்டுலையும் செய்து காமிச்சிருக்குது. அப்ப ரெண்டுலையும் பார்த்து கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வி 5 6 x 10 15. சரியா? மொத்தம் 5 ஈட்டுக்கள் இருக்குது என்ற எண்பரம்பல் ஏறு வரிசையில் அமைந்துள்ளது. அப்ப என்ற எண்பரம்பல் வந்து ஏறு வரிசையில இருக்குதாம். இதன் இடையும் இதயமும் சமமாயின், இதண்ட இடையும் இதயமும் சமனா. சரியா? இடைன்னு சொன்னா எவரேஜ், அதுவும் இதயமும் சமமாயின் எக்ஸின் பெருமானம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எக்ஸின் பெருமானம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸின் பெருமானம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒயிட் போர்டு அழிக்கவா? okay, sir. சார், அப்ப 5 கூட்டல் 6 கூட்டல் எக்ஸ். ஏன் இப்படி எல்லாத்தையும் கூட்டுறது? காரணம் சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாத்தையும் கூட்டுறது? இடைக்கான சார். இடை காண்றதுக்கு. அப்ப கூட்டி எத்தனையால பிரிக்க போறோம்? 2ஆல 5ஆல சார். 5ஆல. சரியா? அவ்வளத்தையும் கூட்டி 5ஆல பிரிச்சோம்னா இடை வருவார். சரியா மகள்? இடை வருந்தானே? ஓ சார். சார், இப்ப அந்த பெருமானம், சரியா, அதாவது பாருங்க, 5 6 x 10 15 என்ற எண்பரம்பல் ஏறுவரிசையில் அமைந்துள்ளது. இதன் இடையும் இதயமும் சமமாயின். சரியா? இப்ப இதுல வந்து ஈட்டுக்கள் வந்து எப்படி இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. அப்படித்தானே? ஓ சார். 5 ஈட்டுக்கள் தானே இருக்குது. அப்ப நடுவுல உள்ளதுதான் இதயம். அப்படித்தானே? ஆம் சார். நடுவுல உள்ளதுதானே இதயம். சொல்லுங்க. அப்ப இந்த பக்கம் ஓ சார். x வந்திருக்கணும், இந்த பக்கம் x வந்திருக்கணும். சரியா? ஏற்றுக்கொள்றீங்களா? இங்கிட்டு x வந்திருக்கணும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி சார். அப்ப இப்ப இதவளத்தையும் கூட்டுவீங்க. இங்கிட்ட 5x வந்துருவாரு. இங்கிட்ட 5x, 5ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 11, 11ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா 21, 21ஐயும் 15ஐயும் கூட்டினா எவ்வளவு? 36 சார். 36. 36 சக அதோட x. சரியா? இப்படி இருப்பார். இப்ப இந்த எக்ஸை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா கழிக்கப்படும். அப்ப 36 சமன் 4x. ஆகவே x சமம் 9. சரியா? ஓ சார். சரியாமா? x சமன் 9. சரி சார். சரி. கிளியர் தானே? சொல்லுங்க. ஓ சார். சரி, அடுத்த கேள்வி. சரி, இப்ப இது வந்து ஒரு எண்பரம்பல். 7வது கேள்வி. இது வந்து ஒரு எண்பரம்பல். அப்ப இந்த எண்பரம்பல்ல மொத்தம் 5 ஈட்டுக்கள் தந்திருக்காங்க. அதுல நடுவுல உள்ள ஈட்டு வந்து அவர் இதயம்னு சொல்லிட்டாரு மறைமுகமா. ஏன்னா ஒரு எண்பரம்பல் ஏறு வரிசையில இருந்தா மத்தியில உள்ளது தானே இதயம். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அப்ப எக்ஸ் வந்து இதயம். சரியா? இருந்தா இங்க நிக்கல, எக்ஸ் வந்து இதயம். அப்ப எக்ஸ் வந்து இதயமாவும் இருக்க போகுது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன பாத்துக்குங்க,
எக்ஸ் வந்து இடையமாவும் இருக்க போற அதே சந்தர்ப்பத்துல இந்த எல்லா இதுகளையும் கூட்டி பிரிச்சு வார சராசரியும் இடைத்தான். அப்ப இவரும் எக்ஸ் தான், இவரும் எக்ஸ் தான். ஓகேவா? சரியா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த எக்ஸுங்கிற எண்ணு தான் விடையா வரப்போகுது. அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டி 5ஆல பிரிச்சு வார பெருமானம் இந்த மத்தியில உள்ள எக்ஸ் இருக்கலுக்குள்ள உள்ள பெருமானத்துக்கு சமனானது. அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டிட்டா அந்த கூட்டி பிரிச்சு வார பெருமானம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நேரடியா சொல்லலாம். அது அந்த அந்த கான்செப்ட்ல தான் அன்னைக்குல செய்திருக்கேன். சரிதானே? சரி சார். அடுத்த கேள்வி, வர்க்கமூலம் 35. வர்க்கமூலம் 35 சரியா? இப்படி குதர்க்கமாவும் தருவாங்க, அப்படி லேசாவும் தருவாங்க. அப்ப வர்க்கமூலம் 35 இப்படி நடுவுல போட்டுக்கிறோம். இது முன்னுக்குள்ள எண்ணையும் எடுக்கணும், பின்னுக்குள்ள எண்ணையும் எடுக்கணும். முன்னுக்குள்ள எண் வந்து 25, பின்னுக்குள்ள எண் வந்து 36. சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சரி சார். அப்ப இதை நாங்க 5ன்னு சொல்ல இயலும், இதை நாங்க 6ன்னு சொல்ல இயலும். இப்ப இந்த 35 இந்த 6க்கு கிட்ட உள்ள எண். 35 6க்கு கிட்ட உள்ள எண்ணுனால இங்கன கீழே உள்ள தசம எண் பெருமானங்களை தான் நீங்க எடுக்கணும். அப்ப 5.9, 5.8, 5.7. சரியா மகள்? இந்த மாதிரினா இது யாருக்கு கிட்ட இருக்காரோ அவரை தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும். சரியா? ஓகே சார். அப்ப நாங்க 5.9ஐயும் 5.9ஐயும் பெருக்கி பார்ப்போம். அதாவது 59ஐயும் 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 பெருக்குனீங்கன்னா எத்தனை வருது? 3481 சார். 3481. 3481. அப்ப இன்னைக்குல 34.81 வந்துருச்சு. அப்ப சின்ன அளவு தானே குறைவு. அப்ப அதனால எங்களுக்கு 5.9 எடுக்கலாம். எடுக்கலாம் தானே? ஓ சார். அப்ப விட வர்க்கமூலம் சரியா? வர்க்கமூலம் 35க்கு 5.9 அப்படின்னா ஆன்சரை கொடுக்கணும். 5.9. அப்ப எப்படி கண்டுபிடிச்சேன்? எங்களுக்கு தந்திருக்கிற கேள்விய என்ன நடுவுல வச்சுக்கிட்டு இந்த எண்ணுக்கு முன்னுக்குள்ள வர்க்கமூல நிறைவர்க்க சதுர எண்ணையும் இதுக்கு கிட்டத்துல உள்ள சதுர எண்ணையும் தூரத்துல உள்ள எடுக்க இயலாது, மிக கிட்ட உள்ளதான் எடுக்கணும். அவ 35க்கு கிட்ட உள்ளது 25, இந்த பக்கம் உள்ளது 36. 25னா 5, 36னா 6. அப்ப இந்த 35 36க்கு பக்கத்துல உள்ள எண். அதனால தான் இந்த எண்களை போட்டேன். அங்கிட்டு உள்ளதெல்லாம் நான் ஒன்னும் எடுக்கல. அப்ப இந்த எண்கள்ல எது வரும் அப்படின்ட்டு சும்மா ஒரு கெஸிங்ல தான் 5.9 எடுத்தேன். அப்ப 59ஐயும் பெருக்குனா 3481. அப்ப 5.9 5.9னா 34.81 அப்படின்னு வரும். அப்ப சாதாரணமா அங்கனைக்குல ஒரு 0.19 தான் குறைவாயிருக்குது. அது வர்க்கமூல கணக்குல அது பிரச்சனையா எடுக்க மாட்டான். சரிதானே? அப்ப 8வது கேள்விக்கு 5.9 ஆன்சர். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். ஏதாவது சிக்கலானா மறுபடியும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பின்னம் கணக்கு சமவெளி பின்னங்கள் ஐடியாவை பயன்படுத்தி செய்யும். செய்தவங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்பா, எத்தனைன்னு சொல்லி. 5x மேல் 2 கூட்டல் 2x மேல் 3. அப்ப 2க்கும் போமசி வந்து 10 போமசி. அப்படித்தானே? 2க்கும் போமசி எவ்வளவு? 10 சார். 10. அப்ப முதலாவது பின்னத்தை மேலையும் கீழே எத்தனையால பெருக்கிக்கிறீங்க? 2ஆல. மேலையும் கீழே எத்தனையால பெருக்கணும்? 2ஆல சார். 2ஆல பெருக்கணும். சரியா? 2ஆல பெருக்கிக் கொள்வீங்க.
ரெண்டாவது பின்னத்தை மேலையும் கீழையும் 5ஆல பெருக்கிக் கொள்ளணும். அப்ப பெருக்குனீங்கன்னு சொன்னா இங்கனைக்குல 10x மேல் 4, இங்க 10x மேல் 15 15. ஆகவே 10x மேல் 19, 10x மேல் 19. சரியா? சார் கலப்பு sir. பின்னத்துல கொடுப்பானே சார். அதுதான் சொல்ல போறேன். இப்படி கேள்விகள் பொதுவா தாரது இல்லை. சரி, இப்படி கேள்விகள் பொதுவா கேள்வி தாரது இல்லை. இது ஒரு ஸ்கூல் பேப்பர்னால இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு கலப்பு பின்னத்துல வார மாய்க்க தர மாட்டான். சரியா? இப்ப இது கலப்பு பின்னத்துல வந்திருக்கனால இதை நாங்க முறைமையற்ற பின்னத்துல வந்திருக்கனால கலப்பு பின்னத்துல இதை கொடுத்து விட்டுருவோம். அப்ப உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சனே. அப்ப இந்த 19ல எத்தனை 10 முழுமையா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 10 இருக்குது முழுமையா. அப்ப 1 போட்டாச்சு. சரியா? மீதி 9, பக்கத்துல ஒரு எக்ஸ். 1உடன் 10 மேல் 9 எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டா சரி. இந்த எக்ஸ் அந்த இங்கனைக்குல இப்படியும் போடலாம். இங்கனைக்குல இப்படியும் போடலாம். 1உடன் 10 மேல் 9 எக்ஸ் அப்படின்னு சொல்லியும் போடலாம். அதுல பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப நானா இருந்தா 10x மேல் 19க்கு ஆன்சரை கொடுத்துருவேன். 10x மேல் 19 கூட்டி அந்த இது பின்னம் போட்டிருந்தாலும் புள்ளியை கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் கூடுதலா வாரது குறவு. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். Okay, sir. அடுத்து பாருங்க. ஒரு சதுர வடிவ காணியின் பரப்பளவு எனின் அக்காணியின் சுற்றளவை காண்க. சரியா? அக்காணியின் சுற்றளவை காண்க. சரி, இப்ப இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த கிளாஸ்ல படிக்கிற மகள் தான் இந்த பேப்பரை போட்டு சரி இந்த பேப்பரை கட்டாயம் செய்யுங்க செய்யுங்க இது பண்ணுச்சு. அப்போ இந்த பேப்பரில் இவ்வளோ பிரச்சனை பிள்ளை இருக்குன்னா அந்த பேப்பரை பெருசில் பார்க்கல. சரி பாவமே போட்டு செஞ்சு விடுவோமே அப்படின்னு சொல்லி பிறகு எனக்கு இவர் திலீபன் சேருன்னு சொல்லிட்டாரு, பேப்பர் ஒன்று கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. பேப்பரில் நிறைய பிழைகள் இருக்குது. சரியா? இந்த மாதிரி பேப்பர்கள் நான் கூடுதலாக கொண்டு வரது இல்லை. சரியா? தரமான பேப்பர்களை தான் நான் செய்வேன். இப்போ சாருங்க, ஒரு சதுர வடிவ காணியின் பரப்பளவு எனின் அக்காணியின் சுற்றளவை காண்க. அப்போ இங்கனைக்குல ஒரு சதுர வடிவ காணியின் பரப்பளவு சொல்லில்லை. சரியா? பரப்பளவு இங்கனைக்குல சொல்லில்லை. சரியா? அங்கனைக்குல பரப்பளவு போட்டுக்கொள்ளுங்க. 100 சென்டிமீட்டர் வர்க்கம் போட்டுக்கொள்ளுங்க. அங்கனைக்குல காணியின் பரப்பளவு 100 சென்டிமீட்டர் வர்க்கம். சதுர மீட்டர் போட்டுக்கொள்ளுங்க. சதுர மீட்டர் பேசிக்கிட்டு இருந்தாக்கள் அதையும் மறந்துட்டேன். சரியா? 100 சதுர மீட்டர். இப்படி 100 சதுர மீட்டர். அப்ப இதான் அந்த சதுர வடிவ காணி. இது புல்லா 100 இருந்தா அப்ப இதுவும் 10, இதுவும் 10. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப காணியின் சுற்றளவு 40 மீட்டர். சுற்றளவு சமன் 40 மீட்டர். ஓகேவா? 40 மீட்டர். Okay, sir. ஓகே சார். ஏன்னா சதுர வடிவ காணின்னு சொல்லி போட்டாரு. சதுரம் என்பது எல்லா பக்கங்களும் சமனானது. அப்போ 100 சென்டிமீட்டர் 100 சதுர மீட்டரா இருந்தா 10 பெருக்கினா தான் 100 வந்திருக்கணும். சுற்றளவுன்னு சொன்னால் அந்த 4 நீளங்களையும் கூட்டி போடணும். அப்படிலாட்டி ஒரு நீளத்தை 4ஆல பெருக்கி விட்டா சரி. அப்போ 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி அன்னைக்குல சுற்றளவு வந்திருக்கும். சரிதானே? இப்பதான் நல்ல ஒரு கேள்வி ஒன்று வருது. முக்கோணியின் ஒருங்கி செய்கிற சந்தர்ப்பங்கள் 4 சந்தர்ப்பங்கள் படித்தோம். முதலாவது சந்தர்ப்பம் பக்கம் கோணம் பக்கம். ரெண்டாவது சந்தர்ப்பம் கோணம் கோணம் பக்கம். மூன்றாவது சந்தர்ப்பம் செம்பக்கம் பக்கம். நாலாவது சந்தர்ப்பம் பக்கம் பக்கம் பக்கம். சரியா? அப்போ அதில் அந்த செம்பக்கம் பக்கங்கிறது செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் வரும். மற்ற மூன்றும் பொதுவாக மற்ற எல்லா முக்கோணிகளுக்கும் வரக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ இங்கே பாருங்க, இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமா இல்லையா என கூறி ஒருங்கிசையின் நிபந்தனையை தருக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருங்கிசையின்
நிபந்தனையை தருக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யாது. ஒருங்கி செய்யுமா? இல்ல சார். இல். இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யாது. சரியா? அப்ப இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமா? இல்லை. சரியா? ஒருங்கி செய்யுமா இல்லைன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. சரி, இது ஒருங்கி செய்யணுமா இருந்தா இந்த டபுள் கோடு இந்த இங்கே தந்திருக்காரு. டபுள் கோடு உண்டு. இந்த டபுள் கோடு எங்க வந்திருக்கணும்? இந்த பாரு, நான் வட்டம் போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ள முடியும். சரியா? இந்த டபுள் கோடு இங்கனைக்குல இருக்குது. இங்கனைக்குல சிங்கிள் கோடு இருக்குது. இங்கேயும் ஒரு சிங்கிள் கோடு இருக்குது. இங்கனைக்குலையும் ஒரு டபுள் கோடு இருக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில தானே இந்த கோணம் சமனா இருக்கணும். ஓ சார், அடைகோணம். அடைகோணம். அப்ப இந்த அடைகோணம் இந்த படத்துல எங்க வந்துருச்சு? வெளியில வந்துருச்சு. விளங்கிச்சா? அப்ப இந்த அடைகோணம் எங்கனைக்குல வந்திருக்கணும்? PQRல கியூ கிட்ட வந்திருக்கணும். கியூங்கிற உச்சியில வந்திருந்தா இந்த முக்கோணி ஒருங்கி செய்யும். அப்படித்தானே மாயன்? ஆம் ஓ சார். சார். சார், அப்ப இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமா? இல்லை. இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமா? இல்லை. காரணம் போட்டுக்கொள்ளுங்க, அடைகோணம் பிழை. காரணம் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அடைகோணம் பிழை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. அப்படியே அடைகோணம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாலும் ஓகே. விலகலமாயன் அங்க என்னமோ கேக்குறீங்க, எனக்கு என்னோட தான் கேக்குறீங்களான்னு தெரியல. சார், அடைகோணம் இல்லை. ஓகே தானே? அடைகோணம் இல்லை. அடுத்து பாருங்க, என்கிட்ட கேக்குறதா விலங்கல்ல மாயன், விலங்கல்ல திரும்ப சொல்லுங்க. அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. யாரப்பா? மைக் ஓப்பன் இஸ். சரி, ஓகே. அது பாக்கி இல்லை போல. காரணிப்படுத்துகன்னு சொல்லி தந்திருக்காரு. காரணிப்படுத்துக 2x கணம் கழித்தல் 162x. அப்ப 2x கணம் கழித்தல் 162x. இதுலயும் 2 இருக்குது, இதுலயும் 2 இருக்குது. அப்ப நான் இதை எழுத போறேன். 2x தர x வர்க்கம். இங்கேயும் 2x பெருக்கல் அடையாளம். சரியா? 81. இப்படி எழுதேலுமா எழுதேலாதா? இதுலயும் 2x இருக்குது, இதுலயும் 2x இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? 2x பொது எடுக்கலாம். பொது எடுக்கலாம். அப்ப எடுத்து விட்டா இப்படி வந்துருவார். இப்ப இது 81. அப்ப 2x x வர்க்கம் சய 9 வர்க்கம் அப்படின்னு எழுதலும். இப்ப இங்க இந்த x வர்க்கத்தையும் இந்த 9 வர்க்கத்தையும் கட்டாயம் எப்படி கொடுக்கணும்? ஒரு கோவை நேர்லையும் இன்னொரு கோவை மறையிலையும் இன்னொரு கோவை மறையிலையும் கொடுக்கணும். அப்ப முதல்ல 2x அப்படி வச்சுக்கிருவீங்க. வச்சுக்கிட்டு சரியா x ஆய 9 அங்கால x ஆக 9 இப்படி எழுதியிருந்தா ஓகே. சரியா மகள்? சரியா மகன்? ஆம் சார். அப்ப கிளியர் தானே? சார். சார், இந்த 13வது கேள்வி கிரேட் 9ல உள்ள கேள்வி தான். சரியா? முதலாவது அதையும் சேர்த்து தான் இங்கனைக்குல போட்டிருக்காங்க. ஏன்னா நேர்விகிதமெல்லாம் அறிஞ்சு தானே, அதெல்லாம் சேர்த்து தான் இங்கனைக்குல போட்டு வச்சிருக்குது. அப்ப இந்த 13வது கேள்வியில முதலாம் உறுப்பு இருக்குது 3ன்னு சொல்லி தந்திருக்காரு. முதலாம் உறுப்பு 3. முதலாம் உறுப்பு 3. அப்ப பொது வித்தியாசத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். 8ல இருந்து 3 கழிச்சா 5. இது ரெண்டுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சார், இப்ப அந்த மாறாத ஒரு பெருமானம் வரும் தானே, அத நாங்க சொல்றது முதலாம் உறுப்புக்கு முந்தைய உறுப்புன்னு சொல்லி. நான் உங்களுக்கு கிரேட் 9ல படிச்சு வந்திருக்கேன்.
முதலாம் உறுப்புக்கு முந்திய உறுப்பு. அப்ப அதை காணணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? 3ல இருந்து 5 கழிக்கணும், மாத்தி கழிக்கணும். 3ல இருந்து 5 கழிக்கணும். அப்ப 3ல இருந்து 5 கழிச்சீங்கன்னா மறை 2. மறை 2. அப்ப இப்ப இதண்ட பொது உறுப்பு எழுதணுமா இருந்தா Tn சமன் 5n சய 2. 5n சய 2. இப்ப நாங்க இந்த பொது உறுப்புல அங்கனைக்குள்ள போட்டா அந்த எண் கோலம் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த என்ற கணக்குல 1 போடுங்க. இப்போ ஓர் 5 5. 5ல இருந்து 2 கழிச்சா 3 வருமா? ஓ 3 சார். வருதா? சொல்லுங்க. வருதா மகள் 3? ஓ ஓ சார். சார். ஆ எண் கணக்குல இப்ப 2 போடுங்க. அப்ப 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10. 10ல இருந்து 2 கழிச்சா 8. ஸோ அதுவும் சரி. என்ற கணக்குல 3 போடுங்க. 3 15. 15ல இருந்து 2 கழிச்சா 13. அப்ப அதுவும் சரி. சரிதானே? ஓகே தானே? ஆம் சார். ஓகே சார். சரி. அப்ப பொது உறுப்பு இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. பொது உறுப்பு கண்டுபிடிக்கணுமா இருந்தா முதலாம் உறுப்பு தேவை, பொது வித்தியாசம் தேவை, முதலாம் உறுப்புக்கு முந்தைய உறுப்பு தேவை. இந்த முதலாம் உறுப்புக்கு முந்தைய உறுப்பை நாங்க சொல்றது மாறாத பெருமானம் அப்படின்னு சொல்றது. அதாவது மாறாத பெருமானம். சரியா? மாறாத பெருமானம். சரிதானே? ஓகே தானே? சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே சார். உருவை அவதானித்து y-இன் பெருமானத்தை காண்க. உருவை அவதானித்து y-இன் பெருமானத்தை காண்க. சரியா? அப்ப இங்கனைக்குல இது 52 பாகைன்னு கொடுத்துருக்காரு. இங்கனைக்குல இது 52 பாகை. சரியா? இந்த முக்கோணில மேல இருந்து கீழே இந்த கோடு வந்தனால இங்கனைக்குல இதையும் சமனா பிரிக்குது. அப்ப இப்படி சமனா பிரிச்சா இந்த இடம் எத்தனை பாகையா இருக்கும் கட்டாயம்? 90 90 பாகையா இருக்கும். அப்ப இது 90 பாகையா இருந்தா, சரியா, இது 90 பாகையா இருந்தா இங்கனைக்குல இதுவும் 90 பாகை தான். அப்ப இங்கனைக்குல 52. அப்ப இந்த இடம் 48 பாகை. ஏற்றுக்கொள்றீங்களா? இங்கனைக்குல 48. ஆம் சார். அப்ப இங்கனைக்குல 48 பாகை. சரிதானே மகன்? சரிதானே மகள்? ஆம் சார். ஓ ஆ, சார். ஓ அப்ப சார். அங்கனைக்குல 48 பாகையா இருந்தா அப்ப y எத்தனை பாகை? ம் y-யும் 48 பாகையா? சொல்லுங்க. y-யும் 48 பாகை தான். y சமன் 48. சரியா? y சமன் 48 பாகை. ஓகே தானே? சரிதானே? ஓகே சார். ஓகே சார். அடுத்த கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க பாதா, சொல்லுங்க பாதா. சார் അങ്ങനെ வந்து 52 48 கூட்டினா 100 பாகை சார். இல்ல 38 நானா? சரி சரி சரி, நான் 90க்கு தானே போட்டிருக்கணும். 38. சாரி சாரி சாரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி பார்த்தீங்க தானே? தேங்க்யூ. சரி, தேங்க்யூ ஸோ மச். 38 பாகை இன்னைக்குல. சரி, ஒருத்தர் தான் பார்த்துருக்காரு. சார் இன்னைக்குல 38. அப்ப இன்னைக்குல 38ன்னு சொன்னா தான் இது ரெண்டையும் கூட்டினா 90 வரும். அப்போ y சமன் 38 பாகை. சரி சாரி புத்தா. y சமன் 38 பாகை. சரியா? y சமன் 38. அப்பதான் அது 90க்கு செட் ஆகும். இல்லாட்டி 90க்கு செட் ஆகாது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, நான் அதை இந்த 52 தானே, அப்போ வளமையா போடுற மாதிரி டக்குன்னு போட்டுட்டேன் அதை. சரியா? கூட்டி கழிச்சு பார்க்கல. சரியா? 90ல இருந்து
நாங்கள் 52 கழிச்சிருக்கோம். கழிச்சிருந்தா அந்த பிரச்சனை எனக்குலாம் வந்திருக்காது. சரி, தேங்க்யூ ஸோ மச் மகன். நான் நீ அதை இந்த அளவுக்கு பார்த்ததுக்கு. சரி, அடுத்த கேள்வி. போமசி காண்றதுக்கு இப்படி ஒரு கேள்வி வளமையாக வாரது 10 ஆக்களுக்கு. 4a வர்க்கம் b சரியா, கமா 6ab கணம். அப்போ அது ரெண்டையும் போட்டு நீங்கள் பிரித்து கண்டுபிடிக்கணும். சரியா, பிரித்து கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏயிலையும் பியிலையும் எது கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். ஏயில் வந்து 2 அடுக்கு இருக்குது, பியில் வந்து 3 அடுக்கு இருக்குது. அப்போ இந்த தொகுதி கட்டாயம் அந்த பெருமானத்தோட விடையில இருக்கும். சரியா மகன், சரியா மகள்? சரி சார். ஓகே சார். அப்போ 6க்கும் 4க்கும் நீங்கள் போமசி பார்த்தீங்கன்னா இதை 2ஆல பிரிப்பீங்க. இங்கே 3, இங்கே 2, திரும்ப 2ஆல பிரித்து விட்டா அப்போ இங்கே 3. அப்போ 12a வர்க்கம் b கணம். சரியா, ஓம் சார். 12a வர்க்கம் b கணம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கல. XYன்னு தருவான், பீக்குன்னு சொல்லி தருவான். அந்த எழுத்துக்களில் எந்த எழுத்துல சுட்டி கூடுதலாக இருக்குதோ அதை பெஸ்ட்டில் பார்த்துக்கிறோம். அதை பார்த்துக்கொண்டு அப்புறம் பெருமானத்துக்கு போமசியை கண்டு போட்டிங்கன்னா விஷயம் முடிச்சு. சரிதானே? ஓகே தானே? சரி. சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். குறித்த ஒரு வேலையை 6 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பர். 6 மனிதர்கள் 8 நாட்கள்ல, அப்ப 8 6 48 மனித நாட்கள். சரியா, 8 தர 6 48 மனித நாட்கள். சரியா, ஓகேவா? அவ்வேலையை செய்வதற்கு ஆரம்பித்து 3 நாட்களின் பின்னர், எத்தனை நாட்களின் பின்னர்? 3 நாட்களில் 3 நாட்களின் பின்னர் இருவர் சுகையினம் காரணமாக வேலைக்கு வரவில்லை. அப்ப 3 நாட்கள் இங்கனைக்குல வேலை செஞ்சா, சரியா, 3 நாட்கள் இங்கனைக்குல வேலை செய்தா, அதாவது 6 மனிதர்கள் 3 நாட்கள் வேலை செஞ்சா அப்ப 6 3 18. அப்ப இந்த 48ல இருந்து எத்தனை கழிக்கணும்? 18 சார். 18 கழிக்கணும். 18 மனித நாட்களை கழிக்கணும். கழிச்சிங்கன்னு சொன்னா இங்கனைக்குல இப்ப உங்களுக்கு வந்துடும். சரியா, 0 இங்கனைக்குல 3. அப்ப 30 மனித நாட்கள். சரியா, இப்ப கேட்டிருக்க கேள்வி, ஏனையோர் மிகுதி வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அப்ப 2 பேர் இப்ப வரல, மொத்தம் 6 பேர், 2 பேர் வரல, அப்ப 4 பேர் இருக்காங்க. அப்படியா? ஓ சார். நான் சரியா கழிச்சிருக்கேனா? ஓவே, சரியா கழிச்சிருக்கேன் தானே. குறித்த வேலையை 6 மனிதர்கள் 8 நாட்களில் முடிப்பர். அப்ப 8 6 48. ஓகே, அவ்வேலையை செய்வதற்கு ஆரம்பித்து 3 நாட்களின் பின்னர். அப்ப 3 நாட்களின் பின்னர்னு சொன்னா ஓ 3 6 18. ஒரு நாளைக்கு 6 பேர் வருவாங்க, 3 நாளைக்கு 18 மனித நாட்கள். 18 கழிச்சு விட்டா 30. 3 நாட்களின் பின்னர் இருவர் சுகையினம் காரணமாக வரவில்லை. அப்ப 3 நாட்களுக்கு 8 பேர் வந்திருக்காங்க. என்ன 3 நாட்களுக்கு வந்திருக்காங்க. சரி, அப்ப 3 நாட்களுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப இந்த 30 2ஆல இருவர் சுகையினம் காரணமாக வரவில்லை. சரி, அப்ப இருவர் சுகையினம் காரணமாக வரவில்லைன்னு சொன்னா அவ இன்னைக்குல 30 2ஆல நாங்க பிரிக்கணும். அப்படித்தானே? முப்பதை 4ஆல பிரிச்சா தசமதானத்துல விட வருதா? ஏ மகன்? ஓ சார். ஓ சார். 30 இருக்குது. சரியா, கீழே வந்து
3 நாட்களின் பின்னர் இருவர் சுகையினம் காரணமாக வரவில்லை. தசமதானத்துல இட வரையல, ஏன்னா மனித நாட்கள் இது நாட்கள் தானே. அப்ப அப்படி வராது இட. சரியா வருமே. என்ன சிக்கல்ல ஒரு குழப்பி அடிச்சு வச்சிருக்குது. 6 தர 8 48, அது சரி. வேலையை செய்வதற்கு 3 நாட்களின் பின்னர் இருவர். 3 நாட்களுக்கு வந்து 6 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. 3 18 கழிச்சா 30. இவ்வளவு தான் வேலை பேலன்ஸ் ஆகியிருக்குது. இவ்வளவு வேலை பேலன்ஸ். இப்போ இந்த வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 பேர் வீதம் வரப்போறாங்க. 2 பேர் தானே வரமாட்டாங்க. அப்ப அப்ப பேலன்ஸ் 5 நாள் இருக்கேனா, 8 நாட்கள்ல தானே முடிப்பாருன்னு சொல்லியிருக்குது. 3 நாள் இதாயிருச்சு. விளைஞ்சா இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? 5 நாட்கள் சார். 5 நாட்கள் இருக்குது. அப்ப இந்த 30 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இப்ப இன்னும் எத்தனை நாள் வேலை செய்வாங்க? 6 நாள் வேலை செய்வாங்க. அப்ப நாட்கள் சமன் 30. சரியா? 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இல்ல, அப்படி வரையலாதே. 4ஆல தான் பிரிக்கும். சரியா? என்ன கேள்வி கொடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. 4ஆல பிரிச்சா 7 நாட்கள்கிட்ட வருதுனா? 7 நாட்களா? 7.5. 7 நாட்கள்னு தான் வருது. சரியா? இப்படியெல்லாம் கேள்வி வராது. நாட்கள் வந்து சரியா வரும் கேள்வியில. சரியா? நாட்கள் வந்து சரியா வரும். நான் அதை கவனிக்காம எடுத்துட்டேன். அதுக்கு பெஸ்ட்ல சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த பேப்பர் எடுத்து இது பண்ணிட்டேன். சரியா? அப்ப இந்த கேள்வி அணைக்கல. சரியா? 7 நாட்கள் அப்படிலாட்டி 8 நாட்கள் அப்படின்னு அணைக்கல போடலாம், பிரச்சனை இல்லை. 3x சக y சமன் மறை 5 எனும் சமன்பாட்டினால் வகை குறிக்கப்படும் நேர்கோட்டின் படித்திறனையும் வெட்டுத்துண்டையும் காண்க. முதல்ல இந்த 3x அங்கிட்டு கொண்டு போகணும். இந்த 3x முதல்ல என்ன செய்யணும், அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அதை சரி செஞ்சுக்கிறோம். சரியாமா? அப்ப y சமன் மறை 3x சய 5 அப்படின்னு நினைக்கல வரும். அப்பதான் வெட்டுத்துண்டையும் படித்திறனையும் எழுதலாம், இல்லாட்டி எழுத இயலாது. சரியா? அப்ப 3x சக y சய 5. அப்போ y சமன் 3x சய 5. அப்போ y சமன் mx சக c. அப்ப m சமன் மறை 3, c சமன் மறை 5. சரியா? ஓகேவா? ஓகே சார். அடுத்த கேள்வி. ஒருவர் புள்ளி P யிலிருந்து 25 மீட்டர் கிழக்கு நோக்கி சென்று ஒருவர் புள்ளி P யில் இருந்து 25 மீட்டர் கிழக்கு நோக்கி சென்று புள்ளி Qவிற்கு வருகிறார். அவ்விடத்தில் இருந்து 25 மீட்டர் தெற்கு நோக்கி சென்று புள்ளி 6ஐ அடைகிறார். P யிலிருந்து Qவின் திசைக்கோள் யாது? சரியா? P யிலிருந்து Qவின் திசைக்கோள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. சார் அப்ப இதுதான் அந்த புள்ளின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். நான் நினைக்கல இதுதான் அந்த புள்ளி. புள்ளி வந்து P. அப்ப இந்த புள்ளி இது P-ஆ இருந்தா, சரியா, இது மேல உள்ளது வடக்கு திசை. சரியா மகள்? மேல உள்ளது வடக்கு திசை தானே? ஓ சார். வடக்கு. சரியா? அப்ப இது வந்து கீழே, இது வந்து தெற்கு. சரியா? இது மேல வடக்கு, இது கீழே வந்து தெற்கு. சரியா? அப்ப மேற்கு எங்கிட்டு, கிழக்கு எங்கிட்டு? சொல்லுங்க. இப்படி வடக்கா இருந்தா இங்கிட்டு கிழக்கா, இங்கிட்டு கிழக்கா? ம்? வலது பக்கம் சார். இந்த பக்கம்.
சார் அப்ப இங்கிட்டு கிழக்கு சைடு, அப்ப இந்த பக்கத்தால இப்படி 25 மீட்டர் தூரம் இங்கிட்டு வருவார். இப்படி வந்தாச்சு. பிறகு இங்க இருந்து இப்படியே கீழே 25 மீட்டர் தூரம் இங்கிட்டும் வரார். சரியா? அப்ப இப்படி, அப்ப இந்த இடம் செங்கோணம். இங்கனக்குள்ள செங்கோணம் தானே புத்தா? அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். சார் அப்ப இங்க இருந்து இங்க திசைக்கோள் தான் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. அப்ப இது பிங்கிற புள்ளி, இது கியூங்கிற புள்ளி, இது ஆறுங்கிற புள்ளி. அப்ப கேட்டிருக்க கேள்வி, ஒருவர் புள்ளி பியிலிருந்து 25 மீட்டர் கிழக்கு நோக்கி சென்று புள்ளி கியூவிற்கு வருகிறார். அவ்விடத்திலிருந்து 25 மீட்டர் தெற்கு நோக்கி சென்று புள்ளி ஆரை அடைகிறார். பியில் இருந்து கியூவிற்கு. சரியா? பியில் இருந்து கியூவின் திசைக்கோள் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. பியில் இருந்து கியூவின் திசைக்கோள் இங்க. சரியா? அப்ப இதுதானே. அப்ப இந்த பக்கம் இங்க நிக்கல, இப்படி வடஞ்சொலி திசையில தான் பார்க்கணும். அப்ப எத்தனை பாகை இங்க நிக்கல? 90 பாகை. 90 பாகை தானே. ஓ சார். 90 பாகை. ஆனா திசைக்கோள் எழுதக்கில கட்டாயம் முன்னுக்கு ஒரு சைவரை வச்சிருக்கோம். 3 பெருமானங்களை எழுதணும். அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஓ சார். 90 பாகை. சரியா? முன்னுக்கு ஒரு சைவரை வச்சு விட்டுருந்தீங்கன்னா அங்க நிக்கல. அது சார். அடுத்த கேள்வி எழுவாய் மாற்றம். சி சமன் 5/9 சய அடைப்பு எஃப் சய 32 என்பதில் எஃப்ஐ எழுவாயாக தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அதுல வந்து சரி, அந்த இங்கனக்குல செய்யறேன், இந்த இலக்குல செய்யறேன். சி சமன் 5/9 எஃப் சய 32. இந்த 5/9 சி பக்கம் கொண்டு போனீங்கன்னு சொன்னா சரியா, 9 அங்க பெருக்கப்படும், 5 வந்து பிரிக்கப்படும். அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அப்போ 9 மேல போயிடுவாரு, 5 கீழே வந்துடுவார். ஏன்னா இது ஒரு பின்னம், அங்கிட்டு இது இங்கிட்டு பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நிகர் மாற்றம் அடையும். அதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல சார். ஆகவே எப்பதான் கேட்டிருக்காரு. அப்ப எப்ப எழுவாயா நீங்க எழுதுறதுக்கு இந்த 32 கொண்டு போயிட்டு அந்த தொகுதியோட கூட்டி விட்டீங்கன்னா சரி. சரியா? அப்போ 9 சியின் கீழ் 5 கூட்டல் அடையாளம் 32. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார் அடுத்து 20வது கேள்வி. ஓங்கிற புள்ளி தந்திருக்காரு. அதுல இருந்து ஓபிங்கிற ஒரு கோடும் ஓக்யூங்கிற ஒரு கோடும் காணப்படுது. ஓபி ஓக்யூ என்பவற்றிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக. சரியா? ஓபியில இருந்தும் ஓக்யூல இருந்தும் சமதூரத்துல. அப்ப இந்த இங்கனக்கில இருந்து இங்கிட்டு ஒரு வெட்டு வெட்டி இருக்கணும், இங்கனக்கில இருந்து இங்கிட்டு ஒரு வெட்டு வெட்டி இருக்கணும். பிறகு இங்கே இருந்து வட்டாரையை கொஞ்சம் பெருசாக்கி இங்க ஒரு வெட்டு, இங்க இருந்து இங்க ஒரு வெட்டு. சரியா? இந்த இது ரெண்டும் இப்படி இணைச்சு விட்டுருந்தா சரி. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இவ்வொழுக்கின் சிறப்பு பெயர் யாது? என்ன சிறப்பு பெயர்? கோண இருசம கூறாக்கி. வெரி குட். கோண இருகூறாக்கி, கோண இருசம கூறாக்கி அப்படின்னு சொல்லலாம். கோண இருகூறாக்கி அப்படின்னு சொல்லலாம். கோண இருகூறாக்கி. சரிதானே? ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப அது அந்த மாதிரி கொஞ்சம் இதுகள் தருவான், கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. சார் இந்த முதலாவது கேள்வி கொஞ்சம் பார்க்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டைம் போயிட்டு எல்லா வினாக்களுக்கும் விடை தருக அப்படின்னு சொல்லி தந்திருப்பாரு. முதலாவது கேள்வி, இது ஒரு பின்னம்.
அப்ப இங்க ஈனா இன்னனா தந்திருக்கனால அதுக்கு என்ன நேரடியா பயன்படுத்துவீங்க? பெருக்கல் பெருக்கல் சார். பெருக்கல் அடையாளம் பயன்படுத்துவீங்க. அப்ப பெருக்கல் அடையாளம் பயன்படுத்தினா சரியா அடைப்பு உள்ளுக்கு முதல்ல செய்து போட்டுட்டு வெளியில வரணும். அடைப்பு உள்ளுக்கு செய்து போட்டு வெளியில வரணும். அப்ப 5ன் மேல் 3 பெருக்கல் அடையாளம். 1 3 3 3ஓட 2 கூட்டுனீங்கன்னா 5. அப்ப 3ன் மேல் 5 கழித்தல் 4ன் மேல் 3. சரியா எனக்கு கழித்தலை மறந்து இது பெருக்கி இது பண்ணிடக்கூடாது. இது ரெண்டுக்கும் போமசி 12 போமசி. ரெண்டுக்கும் போமசி 12. ஆகவே இத மேலையும் கீழையும் 4ஆல பெருக்குவீங்க. அப்ப 4ஆல பெருக்குனா 12ன் மேல் 20. இத 3ஆல பெருக்குனீங்கன்னா 12ன் மேல் 9. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். போர்டு உங்களுக்கு விளங்காது. சரி. இப்ப 20ல இருந்து 9 கழிச்சீங்கன்னா எவ்வளவு? 12ன் மேல் 11. அப்படித்தானே? ஓ சார். அப்ப இந்த 3 சுருக்கலாம் ஒரு தடவை, 12 சுருக்கலாம் 4 தடவை. சோ 20ன் மேல் 11 விட. சரியா? சரி சார். சரியா மகன்? 20ன் மேல் 11. ஓ சார். இந்த அடுத்த கேள்வி, இந்த பி பகுதி தான் நல்ல கேள்வி. அதுதான் முக்கியம். அந்த மாதிரி கேள்விகள் தான் தெரியணும். ஒரு பாடசாலையின் கலை விழாவில் அப்பாடசாலையின் மாணவர்களில் 6ல் ஒரு பங்கினர் பாடுவதிலும் 6ல் ஒரு பங்கினர் பாடுவதிலும் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 4ல் ஒரு பங்கினர் ஆடுவதிலும் எஞ்சி உள்ள மாணவர்களில் அப்ப இத கண்டுபிடிக்கணும் கட்டாயம். இந்த இடத்துல இத பாருங்க, மேலதிகமா ஒரு ரவுண்ட் ஒன்று போடுறேன். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். இன் சவுண்ட் இல் சவுண்ட் வந்தா அங்கனைக்குல பெருக்கல் பயன்படுத்தணும். இல் சவுண்ட் இன் சவுண்ட் வந்தா அன்னைக்கு என்னத்தை பயன்படுத்தணும்? பெருக்கல் சார். பெருக்கல் பயன்படுத்தணும். சரியா? அப்ப நான் சோட்டா போட்டுக்கிட்டு வரேன் இந்த இங்கனைக்குல. சரியா? இந்த இலக்குல சோட்டா போட்டுக்கிட்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லாட்டி சிக்கலாகி போயிடும். சரியா? முதல்ல பாடுதல். சரியா? பாடல் 6ல் 1. அடுத்து ஆடுதல். சரியா? ஆடல் 4ல் 1. பாடல் 6ல் 1, ஆடல் 4ல் 1. அப்ப பாடலையும் ஆடலையும் சேர்த்தீங்கன்னா 6ல் 1 கூட்டல் 4ல் 1. அப்ப ரெண்டுக்கும் போமாசி 12 போமாசி. ரெண்டுக்கும் போமாசி 12. சரியா? அப்ப இது 12ன் மேல் 2. இது 12ன் மேல் 3. அப்ப ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 12ன் மேல் 5 புத்தா. சரியா மகன்? 12ன் மேல் 5 சார். 5. அப்ப பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மீதி 12ல் 12ல இருந்து 12ல் 5 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 12ன் மேல் 7. சரியா? மீதி ஓகேவா? ஓகே சார். இப்ப நாடகத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப நாடகம். அப்ப நாடகம் சமன் 12ன் மேல் 7 பெருக்கல் அடையாளம் 7ன் மேல் 6. இந்த 7ஐ சுருக்கி விட்டீங்கன்னா 12ன் மேல் 6ன்னு சொல்லி வருவார். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஒரு பங்கினர் நாடகத்திலும் பங்கு பற்றினர். இம்மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிகழ்ச்சியில் மாத்திரம் பங்கு பற்றினர். சரியா? இம்மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிகழ்ச்சியில மாத்திரம் என்ன செஞ்சிருக்காங்க? பங்கு பற்றியிருக்காங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே தானே? ஓகே சார். சார் இப்ப கேள்வி,
பாடசாலையின் மொத்த மாணவர் எண்ணிக்கையின் என்ன பின்னம் நாடகத்தில் பங்கு பற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப பாருங்க, நாடகத்தை தான் முதல்ல கேட்டிருக்கான். அப்ப நீங்க அந்த பெஸ்ட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அங்கனைக்குள்ள கொண்டு வரோம். அப்ப இவ்வளவும் செய்தா தான் நாடகத்துக்கு வரலாம். அப்ப இது இவ்வளவும் 1வது கேள்விக்கான ஆன்சர்கள். சரியாமா? சரியாமகள்? இது இவ்வளவும் 1வது கேள்விக்கான ஆன்சர். சரியா? ஓகே சார். பாருங்க, பாடல் 6ல் 1, ஆடல் வந்து 4ல் 1. அப்ப 2ஐயும் கூட்டுனா 6ல் 1 4ல் 1, 6க்கும் 4க்கும் போமசி 12. சமவெளி பின்னங்களை பயன்படுத்தி மேலங்கில 2ஆல பெருக்கி நேரடியா போட்டேன். 12ல் 2, 12ல் 5. அப்ப 2ஐயும் கூட்டினா 12ல் 5. அப்ப மீதியை கண்டுபிடிச்சா 12ன் மேல் 12ல இருந்து 12ன் மேல் 5 கழிக்கணும். அப்ப 12ல் 7. இதுதான் மீதி. இந்த மீதி மாணவர்கள்ல தான் 7ல் 6 பங்கினர் நாடகத்துக்கு போயிருக்காங்க. அப்ப 12ன் மேல் 7 எனக்குல இன் போடணும். 7ல் 6. அப்ப 7 சுருக்கி விட்டீங்கன்னா 12ன் மேல் 6 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஓகேவா? ஓகே சார். மேற்குறித்த நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கு பற்றாத மாணவர் எண்ணிக்கை 20 எனின் மொத்த மாணவர் எண்ணிக்கை யார்? அப்ப மேற்குறித்த நிகழ்ச்சிகள்ல பங்கு பற்றாதவர்கள். அப்ப பங்கு பற்றாதவர்கள்ட பின்னம் பங்கு பற்றாத மாணவர் பின்னம் 12ன் மேல் 12. சரியா? இந்த 12ன் மேல் 12ல இங்கனைக்குல 12ல் 2, இங்கனைக்குல 12ல் 3. அப்ப 12ல் 5, இங்கனைக்குல 12ல் 6. அப்ப கழித்தல் 12ன் மேல் 11. சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப விட இங்கனைக்குல 12ல ஒரு பங்கினர் எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கு பற்ற இல்லை. சரிதானே? ஓ சார். அப்ப மொத்த மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? 12 தர 20, 240 சார். 240 பேர். சரியா மகன்? சரியா மகள்? 240 சரியா? ஓ சார். அடுத்து 3வது கேள்வி, ஆடுவதில் பங்கு பற்றிய மாணவர் எண்ணிக்கை யாரு? அப்ப ஆடுறதுக்கு பங்கு பற்றிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ஆடல் வந்து 12ல் 2, ஆடல் வந்து 12ல 2. எத்தனை பேர்? 12ல ஒரு பங்கு வந்து 20 இருந்தா, 12ல ஒரு பங்கு 20 இருந்தா, அப்ப 12ல 2 எவ்வளவு? 40. 40 பேர். சரியா? 40 பேர். இங்கனைக்கெல்லாம் 40 பேர் இங்கனைக்கெல்லாம் வந்திருக்கோம். சரியா? அப்ப எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு பார்த்தா அன்னைக்குள்ள சரியா வருதா இல்லையான்னு சொல்லி நாங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். சரி, எப்படியும் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு 8 மணிக்கு தான். 8 மணிக்கா தொடங்குற அடுத்த கிளாஸ்? இன்னும் ஒரு கேள்வி பார்த்துட்டு போயிடுவோமா? ஓ சார். ஓ சார். ஓகே, சரி. அப்ப அடுத்த கேள்வி ஓகே பாருங்க. சார். விளங்கல? என்னமோ சொல்றீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, இது சுற்றளவு கேள்வி. வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு ஒரு செவ்வக காணி துண்டில், இது காணி வந்து செவ்வக வடிவம் 18 மீட்டரும் 12 மீட்டரும். வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு ஒரு செவ்வக காணி துண்டிலே ஓர் அரைவட்ட பூப்பாத்தி அமைக்கப்பட்டு எஞ்சியுள்ள காணியில் புல் வளர்க்கப்பட்டுள்ளது. அப்ப இது அரைவட்டம். இந்த துண்டு வந்து 14 மீட்டர். சரியா? அதுக்கு வெளியில எல்லாம் புல்லா என்ன செஞ்சிருக்காங்க? புல் வளர்த்து விட்டுருக்காங்களாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார், அப்ப முதலாவது கேள்வி, செவ்வக காணி துண்டை சுற்றி ஒரு முள்வேலியை அமைக்கும் போது அதற்கு தேவையான முட்கம்பியின் நீளம். அப்ப என்ன செய்யணும்? 18ஐயும்
12ஐயும் பெருக்கணும் சார். 12ஐயும் கூட்டி அது எத்தனையால பெருக்கணும்? 2ஆல். 2ஆல. அப்ப இங்க நிக்கல 30 60 மீட்டரா? 60 மீட்டர் சரியா? செவ்வக காணித்துண்டை சுற்றி ஒரு முட்கம்பி வேலியை அமைக்கும் போது அதற்கு தேவையான முட்கம்பியின் இருவரியின் நீளம். அப்ப இதோட இன்னொரு 60 சேர்த்திருக்கணும். சரியாமவன்? இன்னொரு 60 இதோட சேர்த்திருக்கணும். ஓகே தானே? அப்ப பெருக்கி விட்டுருந்தீங்கன்னா 120 மீட்டர்னு சொல்லி எனக்குல வந்திருக்கணும். எத்தனை மீட்டர்? 120 மீட்டர் சார். 120 மீட்டர். ஓகேவா? 120. ஓகே சார். ஓகே சார். சார் ஏன்னா இந்த கீழே பாருங்க எனக்குல இருவரின்னு சொல்லி ஒரு லெக்கில் கொடுத்துருக்காரு. சரி அந்த இங்கனைக்குல இருவரின்னு சொல்லி கொடுத்துருக்காருந்தா. சரி இங்க ஒரு முட்கம்பி வேலியை அமைக்கும் போது தேவையான முட்கம்பியின் இருவரியின் நீளத்தை காண்கன்னு சொல்லி இருக்குது. அரைவட்ட பூப்பாத்தியின் பரப்பளவு. அப்ப பரப்பளவு காண்றதுக்கு சமன்பாடு என்ன? பையார் வர்க்கம். சரியா? பையார் வர்க்கம் தர 360 மேல் தீட்டா. சரியா? பையார் வர்க்கம் தர 360 மேல் தீட்டா. அப்படி அரை பையார் வர்க்கம் அப்படியும் போடலாம். அது உங்களோட விருப்பம். அப்ப இங்கனக்குல 7 மேல் 22. சரியா? 14ன்னு சொன்னா 7 தர 7 இஞ்சால 2ல் 1. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சார். அப்ப இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் சுருக்குனீங்கன்னா 11. இந்த 7ஐயும் சுருக்கி விட்டலாம். அப்ப 77 மீட்டர் வர்க்கம். சரியா? 77 மீட்டர் வர்க்கம். சரி சார். புல் வளர்க்கப்பட்டுள்ள காணியின் பகுதியின் பரப்பளவை காண்க. புல் வளர்க்கப்பட்டிருக்குது. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து இந்த 77 என்ன செய்யணும்? கழிக்கணும் சார். கழிக்கணும். அப்ப செவ்வகத்தின் கண்டுபிடிக்கிறதுக்கு 18 தர 12 மைனஸ் 77. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 216ல இருந்து எத்தனையா கழிச்சிருக்கணும்? சொல்லுங்க. 77 சார். 27 கழிச்சிருக்கணும். கழிச்சிருந்தீங்கன்னா 139 மீட்டர் வர்க்கம்னு வந்திருக்கணும். சரியா? ஓ சார். அடுத்து புல் வளர்ப்பதற்கான செலவு ரூபாய் 60 எனின், புல் வளர்ப்பதற்கான செலவு ரூபாய் 60 எனின் காணியில் புல் வளர்ப்பதற்கான செலவு யாது? அப்ப இந்த 139 60ஆல என்ன செஞ்சு விட்டுருக்கணும்? பெருக்கணும். பெருக்கி விட்டுருக்கணும். அப்ப 60 பெருக்கி விட்டுறீங்கன்னா ரூபாய் 8000 எவ்வளவு? 8340 சார். ரூபாய். சரிதானே? ஓகே தானே? சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரியா? இன்னும் ஒரு கேள்வி பார்க்கறதுக்கு டைம் இருக்குமா? இல்லைனா 7:44 ஒரு கேள்வி பார்த்துருவோமா? சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகள், டைம் இருக்கா? நீங்க தான் சொல்லணும். நான் கேள்வியை கொஞ்சம் டிஸ்பிளே பண்றேன், உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. இது வந்து இணைகரம் கேள்வி. சரியா? அடுத்து வந்து பார்த்துக்கிடுங்க, இது வந்து லாப நட்டம் சதவீதம் அந்த கேள்வி.
அடுத்து இது வந்து சமநிலை, அதாவது சமநிலை, அதாவது வரைபு கேள்வி. அடுத்து இது வந்து சொல்லுங்க எந்த கேள்வி? வட்ட வரைவு. வட்ட வரைபு. இந்த கேள்வி எதை செய்வோம் உங்களுக்காக? டக்குன்னு ஒரு கேள்வி. சார் அந்த சமநிலை கடி செய்யணும். சரி சரி. 5வது கேள்வி. பின்வரும் சமன்பாட்டை தீர்த்து விடையை எண்கோட்டில் குறித்து காட்டுக. சரியா? சரி, அப்ப ஏ பகுதி 5 மைனஸ் எக்ஸ் பெரிதும் சமணம் 3 சய 2 எக்ஸ். சரியா? ஓகேவா? சார், அப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம், இலக்கமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்ப இங்கனக்குல 3க்கு முன்னால அடையாளம் வந்து நேர், அப்ப இது இங்கிட்டு வந்தா கழிக்கப்படும். 5 சய 3 பெரிதும் சமணம், இது இங்க மறை, அப்ப இங்கிட்டு வந்தா கூட்டப்படும். அப்ப மறை 2 எக்ஸ், இங்கனக்குல எக்ஸ். அப்ப 5ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா 2, இங்கனக்குல வந்து மறை எக்ஸ். சரியா மகன்? சரியா மகள்? சரி. இப்ப சமன்பாட 2 பக்கமும் சயவால பிரிக்க போறேன். சயவால 2 பக்கமும் பிரிச்சா இந்த எக்ஸ் வந்து நேரா மாறிடும். இந்த எக்ஸ் வந்து நேரா மாறிடும். அதே நேரத்துல இவரு மறை 2ஆ மாறுவார். ஆனா இத அப்படியே வைக்க இயலாது. இத கட்டாயம் நீங்க மாத்தி போடணும். ஓகேவா? ஓகே சார். ஏன்னா எப்பயுமே எக்ஸ் வந்து நேர்ல தான் இருக்கணும், பெருமானம் தான் மறையில இருக்கணும். எக்ஸ் வந்து எப்பயுமே நேர்ல தான் இருக்கணும், பெருமானம் மறையில இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குறி கட்டாயம் நேர்ல இருக்க வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த இலக்குல இங்க நான் பிரிச்சேன். அப்ப சமன்பாட்டுல ஒரு பக்கம் மட்டும் பிரிச்சு பத்தாது, 2 பக்கமும் சயவால பிரிக்கணும். அதனால தான் நான் இங்கனைக்குல சயவால பிரிச்சிருக்குது, இங்கேயும் சயவால பிரிச்சிருக்குது. அதை பிரிச்சா சயவும் சயம் வெட்டுப்பாட்டு இங்கனைக்குல சகவா மாறிடும். இந்த பக்கம் இருந்த குறியீடு இங்கிட்டு மாறிடுவார். சரியா மகன்? சரியா மகள்? சரி. சரியா? இப்ப இந்த பெருமானத்தை கொண்டு போயிட்டு நாங்க ஒரு எண்கோட்ல குறிச்சு காட்ட சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இப்படி ஒரு எண்கோடை போட்டீங்கன்னு சொன்னா, சரியா, இப்படி ஒரு எண்கோடை போட்டீங்கன்னா இந்த எண்கோட்ல வந்து எக்ஸ் வந்து மறை 2 விட பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் இந்த இங்கனைக்குல இருந்து இப்படி போட்டுக்கிட்டு போறேன். இந்த பக்கம் தான் எக்ஸ் இருக்குது. அப்ப இங்கனைக்குல வந்து மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4 இப்படி பெருமானங்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். மறை 2 இந்த இடம். அப்ப கட்டாயம் இந்த இடத்த நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி ஏன் இப்படி டாக் பண்ணணும்? சொல்லுங்க, ஏன் இப்படி டாக் பண்ணணும்? மகன் ஏன் இப்படி டாக் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்ப சமன்னா சார். அன்னைக்குல சமன் இருக்குது. இந்த கீழே ஒரு கோடு துண்டு ஒன்று இருக்குதானே, நினைக்கிறத பாருங்க. இதுல நமக்கு தந்திருக்க சமணி இல்ல அன்னைக்குல இருக்குதானே. அப்ப எக்ஸ் வந்து இந்த பக்கம் உள்ள பெரிய எண்கள் எல்லாம் எடுக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். சரியா? அந்த நினைக்கல இப்படியும் எழுதியும் விடுவாங்க ஒரு சில டைம்கள்ல. இப்படி எழுதியும் விடுவாங்க மறை 2ன்னு சொல்லி, இப்படி எழுதியும் விடுறது. சரியா? ஓகேவா? அது கிளியர் தானே? ஓ சார். அடுத்த கேள்வி. y-ன் கீழ் 2 கூட்டல் அடையாளம் x-ன் கீழ் 2 சமன் மறை 2. அப்ப அந்த சமன்பாடை நீங்க சரி செய்யணும். அந்த சமன்பாடை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல சரியாக மாற்ற வேண்டும். அப்ப சரியாக மாத்தணும்னா, சரியா, y-ன் கீழ் 2 கூட்டல் அடையாளம் x-ன் கீழ் 3 சமன் இங்கால மறை 2.
ஆனா சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் 6ஆல பெருக்க போறேன். ஏன் 6ஆல? இங்கனைக்குல 2 இருக்குது, இங்கனைக்குல 3 இருக்குது. அப்ப ரெண்டு பக்கமும் 6ஆல பெருக்கி விட்டா இதெல்லாம் வெட்டி விட்டுறலாம். அப்ப 6 பெருக்கல் அடையாளம் y-ன் கீழ் 2, 6 பெருக்கல் அடையாளம் x-ன் கீழ் 3, 6 சய 2. அப்ப இங்கனைக்குல வருவாரு, இந்த இலக்குல வருவாரு. சரி, இதையும் சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா இங்கனைக்குல 3y, இதையும் சுருக்கி விட்டீங்கன்னா இங்கனைக்குல 2x, இந்த இலக்குல மறை 12, இங்கனைக்குல மறை 12. ஆகவே 3y சமன் 2 மறை 2x சய 12. சரியா? அப்ப y சமன், எனக்கு எழுதுறதுக்கு இடம் போதும்னு நினைக்கிறேன். y சமன் மறை 2ன் கீழ் 3 x சரியா சய 4 அப்படின்னு சொல்லி வரும். சய 4. ஓகேவா? சய 4. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இப்ப இதுக்கு நாங்க ஒரு அட்டவணையை போடணும். இதுக்கு ஒரு அட்டவணை, இப்படி எக்ஸுக்கும் ஒய்க்கும் பெருமானத்தை நாங்க தயார் செய்து ஒரு அட்டவணையை தயாரிச்சு எடுக்கணும் நினைக்கிறேன். அப்ப எக்ஸுக்கு கீழே 3 இருக்கனால அந்த மாதிரி பெருமானங்களை போட்டுக்கொள்ளணும். அப்ப மறை 6 சரியா, அதுக்கடுத்து மறை 3 பூஜ்ஜியம் நேர் 3 இங்கால நேர் 6. இப்படி பெருமானங்களை எடுத்தா ஈஸியா செய்யலாம். இப்படி பெருமானங்களை எடுத்தா ஈஸியா செய்யலாம். ஏன்னா கீழே 3 இருக்குதானே, அப்ப அதை வச்சுக்கிட்டு நாங்க பெருமானத்தை போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ y-ன் பெருமானம் கண்டீங்கன்னா எக்ஸுக்கு மறை 6 போட்டீங்கன்னா, எக்ஸுக்கு மறை 6 போட்டீங்கன்னா, இந்த எக்ஸ் கிழக்குல மறை 6 போட்டீங்கன்னா மறை வெட்டுப்பட்டு நேர் வந்துடும். 3ஐயும் 6ஐயும் சுருக்குனீங்கன்னா 2. அப்ப 2 இருக்குன்னா 4, இங்கனைக்குல 0. சரியா மகள்? அங்கனைக்குல 0. ஓகேவா? ஓகே சார். அடுத்ததுல இந்த எக்ஸ் கிழக்குல மறை 3 போட்டீங்கன்னா மறை வெட்டுப்பட்டுருவாரு. 3 சுக்குனா 1. அப்ப 2ல இருந்து 4 கழிக்கணும். இங்கனைக்குல மறை 2, இந்த இலக்குல மறை 4. சரியா? அதுக்கடுத்து இங்கனைக்குல 3 போடணும். சரியா? இந்த இலக்குல 3. அப்ப 3ஐயும் வெட்டி விட்டுறலாம். சரியா? இங்கனைக்குல 3ஐயும் வெட்டுனீங்கன்னு சொன்னா சரி, இந்த 3 பெருமானங்கள் போதும். சரியா? இதுக்குள்ள ஓவரா போட தேவையில்லை. இப்படி 3 பெருமானங்கள் போட்டா காணும். நான் இப்படி கூடுதலா போட்டு விட்டேன். சரியா? இங்கனைக்குல 3 போட்டீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. 3ஆல வெட்டுனா சரியா, இந்த இலக்குல மறை 6, இங்கனைக்குல மறை 8. இப்ப இந்த அட்டவணையை பயன்படுத்தி வரையலும் தானே? ஓ சார். வரைப வரைஞ்சிட்டீங்கன்னா அந்த வரைபுல இருந்து படித்திறனையும் வெட்டு துண்டையும் காணலாம். படித்திறன் காண்றதுக்கான சமன்பாடு படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? m சமன் y2 மைனஸ் y1 எக்ஸால் புரியும் வித்தியாசம். y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1. இத மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதுல கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது c இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நேர்கோடு எங்க போயிட்டு y அச்சை வெட்டுதோ, y அச்சை வெட்டும் புள்ளிதான் என்னவா இருக்க போகுது? c ஆக இருக்க போகுது. இந்நேர்கோட்டில் x, மறை 6 எனும் புள்ளி அமைந்திருப்பின் x-இன் பெருமானத்தை காண்க. சரியா? x-க்கும் 6க்கும் அப்ப y-ன் மறை 6ல இருந்து நீங்க ஒரு கோடு அடிக்கணும். கோட்டுக்கு y-ன் மறை 6 கிட்ட ஒரு கோடு அடிக்கணும். அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அது எங்கனைக்குல போயிட்டு மோதுது அப்படின்னு சொல்லி அந்த பெருமானத்தை எங்கனைக்குல கண்டுபிடிக்கலாம். சரியா மகள்? சரி சார். சரியா? சரி, அடுத்த கிளாஸ்க்கு உங்களுக்கு டைம். சாரி, என்னால முடிஞ்சது இது. சரியா? நான் இப்படி ஒரு பேப்பர் நான் எப்படியும் கொண்டு வர மாட்டேன். சரியா? அப்ப இந்த பையனா கொஞ்சம் செய்யுங்க. சரியா? அடுத்த இதுகள்லாம் கட்டாயம் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே சார். சரி சார். அப்ப எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட் சார். தேங்க் யூ. குட் நைட் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட். சார். குட் நைட் சார். ஓகே.
ஓகே 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 ஓ